ஹாய் கைஸ், சாரா அட்வைசர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட் 8/3/2026 சரிங்களா. வர வாரத்துக்கு உண்டான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்ப்போம். என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்றதும் பார்ப்போம். ஓகேங்களா. இப்போது நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 24,470 ரன் ஆகிட்டுருக்கு. இதனுடைய ஐ ரேஞ்ச் வந்து 25,044. இதை பிரேக் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் டார்கெட்டாக 25,618, செகண்ட் டார்கெட் 26,192, தேர்ட் டார்கெட் 26,766. ஆனால் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த வார் அதெல்லாம் இருக்கிறனால ஹை ரேஞ்சுக்கு போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம லோ ரேஞ்சை கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீக் சொன்ன மாதிரி லோ ரேஞ்ச் ஃபுல்லாக டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. வர வாரத்துக்கு முன்னாடி லோ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 23,896. இந்த ரேஞ்சை டச் பண்ணும்போது ஃபஸ்ட் டார்கெட்டாக 23,322, செகண்ட் டார்கெட் 22,748, தேர்ட் டார்கெட் 22,174. சரிங்களா. இந்த மூணு நாளுமே கீழே அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 90% இருக்குது. சரிங்களா. ஏன்னா விக்ஸும் வந்து ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்போ கரண்ட்டாக 19.9 இருக்குது இந்தியா விக்ஸ். சரிங்களா. ஸோ எந்தளவுக்கு விக்ஸ் நமக்கு க்ரோ ஆகுதோ அந்தளவுக்கு நம்ம மார்க்கெட் நல்லது கிடையாது. செகண்டரியாக பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஹை ரேஞ்சு வராது, பட் இருந்தாலும் சிச்சுவேஷன் சொல்ல முடியாது இல்லையா. மார்க்கெட்டே அன்சர்டனிட்டி தானே. ஸோ ஹை ரேஞ்சே 59,137, ஃபஸ்ட் டார்கெட் 60,492, செகண்ட் டார்கெட் 61,847, தேர்ட் டார்கெட் 63,203. இப்போ லோ ரேஞ்ச் டார்கெட் பார்ப்போம். லோ ரேஞ்ச் நம்ம அட்டைன் பண்ணலாம், சாட்டிஸ்ஃபை ஆகும். லோ ரேஞ்ச் 56,427, ஃபஸ்ட் டார்கெட் 55,072, செகண்ட் டார்கெட் 53,717, தேர்ட் டார்கெட் 52,361. வார் இப்படியே கண்டினியூ இருந்தால் 3 டார்கெட்டும் போன வீக் அச்சீவ் ஆன மாதிரி அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. செகண்டரியாக கோல்டு ரேட் பார்ப்போம். நான் சொல்கிறது எல்லாமே யூஎஸ் கோல்டு. ஓகேங்களா. கோல்டு அண்ட் சில்வர் சொல்லும்போது யூஎஸ் கோல்டு தான் சொல்லுவேன். கோல்டு இப்போ கரண்ட்டாக வந்து 5171 ரன் ஆகிட்டுருக்கு. ஹை ரேஞ்ச் வந்து 5204. இதை அச்சீவ் பண்ணும்போது ஃபஸ்ட் டார்கெட்டாக 5277, செகண்ட் டார்கெட் 5338, தேர்ட் டார்கெட் 5343. இந்த மூணு அப்பர் சைடில் அச்சீவ் ஆகிடும். ஓகேங்களா. கோல்டு மேலே தான் போகும் மேக்ஸிமம். பார்ப்போம். இந்தியாவுக்கு எந்த ப்ராப்ளம் வராத வரைக்கும் கோல்டு மேலே தான் போகும். லோ டார்கெட் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா 5,036 டச் பண்ணும்பொழுது அதை க்ளோஸ் அண்ட் கிராஸ் வைக்கும்போது டவுன் சைடில் 4,963, செகண்ட் டார்கெட்டாக 4,902, தேர்ட் டார்கெட் 489,787, லாஸ்ட்டு சப்போர்ட் 4,794. இதுதான் கோல்டோட லாஸ்ட்டு சப்போர்ட். ஓகேங்களா. கீழே சில்வர் யூஎஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக 84 ரன் ஆகிட்டுருக்கு, 84.29. இது நம்ம பார்க்கும்போது லெவல்ஸ்லாம் ஹை ரேஞ்சில் 86 இருக்குது. இதை அச்சீவ் ஆச்சுன்னா 88 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 90, தேர்ட் டார்கெட் 93. இது வரைக்கும் போகும் இந்த வாரத்துக்கு. இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா லோ சைட் 81 டச் பண்ணணும். டச் பண்ணிச்சுன்னா அங்கேருந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக 79, செகண்ட் டார்கெட் 77, தேர்ட் டார்கெட் 74. இது மூணுமே கீழே அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா. இப்போ இந்த வீக்குக்கான ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது ஐடியா நல்லாயிருக்கு இந்த சென்ஸ் நம்ம வார போயிட்டுருக்கனால கீழே தான் ஃபுல்லாக நமக்கு நல்லாயிருக்கு, மேலே நல்லா இல்லை. ஓகேங்களா. டவுன் சைட் தான் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிவிஸ் லேப் அதுவும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஆர்இசி லிமிடெட், ரெக் லிமிடெட் அந்த ஷேர், இந்த 3 ஷேருமே வந்து இந்த வாரத்துக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இதை எப்படி வாங்கணுன்றது நான் சொல்கிறேன், எந்த லெவலில் வாங்கலான்றது இந்த 3 ஷேருக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா. அதுவும் இல்லாமல் நாளையிலேருந்து நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கைஸ் எல்லாம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம தாராளமாக அதுக்குன்னா ரிப்ளை கொடுப்போம். சரிங்களா. தேங்க்யூ கைஸ்.